Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அவர் நிறைய இயக்குனர்கிட்ட கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காருன்ற மாதிரியான செய்திகளை வெளியே இல்லை, அது தவறான தகவலாக இருக்குது. அது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜே சொல்லியிருந்தார், நம்ம வந்து லியோ 2 பண்ணலாம், மாஸ்டர் 2 பண்ணலாங்கிற மாதிரி அவரே பேசியிருந்தார். அப்படி தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அந்த முழு மூச்சாக இறங்குவார். இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இல்லை. முழுவதுமாக அரசியல் வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த அவங்க விட்டு அந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் எடுத்துருக்காங்க. பகவந்த் கேசரியோடைய ட்ரெய்லரும் யூடியூப்பில் கிடக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே இருக்குது, மேட்சாக இருக்குது. அந்த தீ பரவி வர்றது, அந்த மீசையில் வந்து அந்த இது பண்ணுறது எல்லாமே சேம் டிட்டோவாக இருக்குது. ரெண்டாவது, இவ்வளோ சீக்கிரம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை ரிவீல் பண்ணுறதுங்கிறது வந்து படத்துக்கு பெரிய ஒரு மைனஸ் தான். நீ சொன்னது கரெக்டான கேள்வி. அதாவது ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, உங்களை இனி ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ ரசிகர்களாக ஃபாலோ பண்ணவங்க நீ உங்களை தொண்டர்களாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும். எம்ஜிஆருடைய லைஃப்பில் பர்சனல் 1000 விஷயங்கள் இருந்தால் கூட அவர் ஒரு படத்தில் கூட தண்ணி அடிக்கிறது மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற மாதிரியோ, அந்த மாதிரி காதல் பாடல்கள், காதல் ரசங்கள்லாம் இருக்கும். ஆனால் அது வல்கராக இருக்காது. ஃபைன் டைம் சினிமாஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ஜனநாயகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஜனநாயகன் படம் வந்து விஜய் அவருக்கு கடைசி படம் கிடையாது அப்படின்ற மாதிரி மமிதா பைஜி வந்து பேட்டி கொடுத்ததா எல்லாமே நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை இதோட கடைசி படமா சார்? இல்லை, நான் ஆரம்பத்திலேருந்தே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். விஜய் வந்து படத்தில் நடிப்பதை நிப்பாட்ட மாட்டார், தொடர்ந்து நடிப்பார். ஆரம்பத்துலேருந்தே விஜய்க்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்குள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதனால் தேர்தல் முடிவுங்கிறது அவருக்கு நினைத்ததை போல் அமையாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணக்கும். ஏன்னா இன்னும் கட்சியினுடைய கட்டமைப்பை இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெருசாக ஆட்சி அதிகாரத்தை ஒரு 6 மாதத்தில் ஏற்படுத்த முடியாது. இதே கட்சி ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிச்சி நடத்தி கொண்டு போனார்னா அடுத்த தேர்தல் 2031 தேர்தலில் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் என்னங்கிறது சொல்ல முடியும். அப்போ அந்த 5 வருஷம் வந்து படத்தில் நடிக்காமல் அரசியல் முழு நேர அரசியலாக எந்த பதவியும் இல்லாமல் பல பிரச்சனைகள், போராட்டங்களை தாங்கி நின்றுவாரா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி, சந்தேகம். அப்போ விஜய்க்கு ஒரு தாட் வந்திருக்கு, அடுத்து வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு திரைப்படங்கள் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துருக்கிறார். இப்போ அதுதான் ஜனநாயகன் படத்தினுடைய கதாநாயகியாக இருக்குது. மமிதா பைஜு விஜய்கிட்ட கேட்டுருக்குறாங்க, நீங்கள் வந்து அடுத்த படம் பண்ணுவீங்களா அப்படின்னே, இந்த தேர்தல் முடிவு எப்படி வருதோ அதை பார்த்துட்டு நான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை தான் அவங்க வந்து ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு பொது வெளியில் சொன்னது தான் ஒரு சர்ச்சையாக இருக்குது. என்னுடைய கணக்கு பிரகாரம் கண்டிப்பாக அடுத்த படம் நடிப்பார். அவர் நிறைய இயக்குனர்கிட்ட கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காருன்ற மாதிரியான செய்திகளை வெளியே. இல்லை, அது தவறான தகவலாக இருக்குது. அது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜே சொல்லியிருந்தார், நம்ம வந்து லியோ 2 பண்ணலாம், மாஸ்டர் 2 பண்ணலாங்கிற மாதிரி அவரே பேசியிருந்தார். அப்படி தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அந்த முழு மூச்சாக இறங்குவார். இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இல்லை. முழுவதுமாக அரசியல் வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறார். ஜனநாயகன் ஆல்ரெடி பகவத் கேசரியோட காப்பின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஓடிடி உரிமமும் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. முழுவதுமா அதோட ரீமேக்கா இருக்குமா, இல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு? இல்லை, பகவந்த் கேசரிங்கிற படம் 2023 தெலுங்குல வந்த படம். பாலகிருஷ்ணனுடைய படங்கள்லேயே அது ஒரு வித்தியாசமான படம். எப்போயுமே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60+ இருக்கும். ஆனால் அவர் எப்போயுமே ஒரு யங் ஹீரோவாக தான் அங்கே நடிச்சிட்டு இருப்பார். ஆனால் அந்த படத்தில் ஒரு 50+ உள்ள ஒரு சால்ட் அண்ட் பெப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக அவருடைய கெரியர்லேயே ஒரு வித்தியாசமான படம். அந்த படம் பெருசாக போகலை. பட் கதைன்னு பார்த்தா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதை. பெண்கள் வந்து வெளியில் வரணும், பெண்கள் புரட்சிகரமாக இருக்கணும், எல்லா வேலைகளுக்கும் பெண்கள் வேணும், பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு மிலிட்டரியில் சேர்க்கறதுக்கு அவர் ட்ரெயின் பண்ணுவார். பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் போனால் இவர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருப்பார், ஒரு பழங்குடியின இதில் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அப்போ அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எதிர்த்து பேசி ஒரு வழக்கில் உள்ளே போயிடுறாரு. அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடியவர் தான் சரத்குமார் ஜெயிலராக இருப்பார். சரத்குமார் சொல்வார், என்னுடைய பொண்ணை நான் எப்படியாவது மிலிட்டரியில் சேர்த்துறணும் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி சரத்குமார் இறந்துவார். அந்த பெண்ணை எப்படி ட்ரெயின் பண்ணி மிலிட்டரியில் சேர்க்கிறாரு அப்படிங்கிறதா ஏறக்குறைய அந்த பிகில் மாதிரி இருக்கும். சொல்லும் போது அப்படியே 2-3 படம் ரெஃபரன்ஸ் வர அந்த மாதிரி இருக்கும். அந்த படம் தான் பகவந்த் கேசரி. அந்த படத்தினுடைய ரைட்ஸை முழுவதுமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அவங்க விட்டு அந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் எடுத்துருக்காங்க. பகவந்த் கேசரியோடைய ட்ரெய்லரும் யூடியூப்பில் கிடக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே இருக்குது, மேட்சாக இருக்குது. அந்த தீ பரவி வர்றது, அந்த மீசையில் வந்து அந்த இது பண்ணுறது எல்லாமே சேம் டிட்டோவாக இருக்குது. விஜய்க்கு அந்த கேரக்டருக்கு வயசுக்கு ஏற்றின கேரக்டர், கரெக்டான கேரக்டர் தான்.
முழுவதுமாக அந்த அந்த வந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த படம் தான் அப்படிங்கிறது நமக்கு கெஸ் பண்ண முடியுது. ரெண்டாவது, இவ்வளவு சீக்கிரம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை ரிவீல் பண்ணுறதுங்கிறது வந்து படத்துக்கு பெரிய ஒரு மைனஸ் தான். ஏன்னா இப்பயே நம்ம வந்து டீகோட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த படத்தில் இருக்க சீன்லாம் எழுதலாம், இந்த சீன்லாம் பவந்த் கேசரிங்கிறது பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் பவந்த் கேசரியை பார்த்துருவாங்க, பவந்த் கேசரியோட சீன்ஸ் வந்து பழகிரும். அப்படிங்கும்போது அந்த படத்தை பார்க்குற பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. சும்மா பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ விட்டுருக்கலாம், இல்லை ஒரு ஒரு சும்மா ஒரு ஏதாவது ஒரு பிடிஎஸ் மாதிரி கூட விட்டுருக்கலாம். ஆனால் அங்கே ரிவீல் பண்ணிட்டாங்க, கதையவே ரிவீல் பண்ணுங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கும். அதையும் தாண்டி இந்த படத்துக்கு விஜயினுடைய கடைசி படம், அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்பட்ட வந்த படம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுதான் இந்த ஜனநாயகன் படத்தினோட இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த கிளிம்ஸை வச்சு வரக்கூடிய தகவல். கடைசி படம்ன்றனால இப்போ குட் பேட் அக்லில பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த படத்துலயுமே நீங்க சொல்ற மாதிரி பிகில் படம் இருக்கு, தெரி விஜய் மாதிரி போலீஸ் கெட்டப்ல இருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குல்ல சார். அதனால கடைசி படம்ன்றனால நிறைய ரெஃபரன்ஸ் வந்து விஜய்க்கு வச்சிருக்காங்க. இந்த கதையை அவர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று, ஒரு பழங்குடி இனத்திலிருந்து வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆனது, அந்த மக்களை டார்கெட் பண்றது மாதிரி. அரசியல் ரீதியாக பெண்களுக்கு நான் ஒரு பாதுகாவலன், பெண்களுக்கு நான் ஒரு அண்ணனா இருக்கிறேன், பெண்கள் முன்னேற்றத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்களை கவர் பண்ற, அதாவது எம்ஜிஆர் ஃபார்முலா தான். அதை கரெக்டாக அந்த படத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்திருக்கிறாரு. மற்றபடி இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பேசக்கூடிய படம் தான் அது. அவரோட பிறந்த நாளுக்கு வந்து திரிசா அவர்கள் போட்ட ட்வீட் வந்து பரவலாகவே பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். விஜய் அவர்களை கொச்சையாக பேசணுமோ இல்ல விமர்சிக்கணுமோ முதல்ல சொல்லக்கூடிய நபரா திரிசாவா இருப்பாங்க. திரிசாவை இந்த மாதிரி சொல்லணும்னா விஜய் வச்சு பேசுவாங்க. அதாவது காசிப்ஸ்ன்றது சினிமா துறையில இருக்கும், இருந்தாலும் இவங்க 2 பேருக்கான காசிப்ஸ் வந்து நிறையவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில அவங்க பிறந்த நாளுக்கு விஜய் ஒரு நாய்க்குட்டியோட வச்ச போட்டோவை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்கல்ல சார், இதை எப்படி பாருங்க? விமர்சனங்கள் வரத்தானே செய்யும், சந்தேகங்கள் வரத்தானே செய்யும். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்டாரு, உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறாரு, அவர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, அவர் குழந்தைகளையோ பொது நிகழ்ச்சிக்கு குடும்பங்களை அழைத்து வர வேண்டாம், அவர் தவிர்க்கலாம். அவருடைய பிறந்த நாளுக்கு பையனோ பொண்ணோ மனைவியோ இல்லை அப்படிங்கும் போது நடிகைகள் வர்றாங்க, மற்ற ஆட்கள் வந்து வாழ்த்துறாங்கன்னா அவங்களாம் எங்க அப்படிங்கிற விமர்சனம் கேள்வி வரத்தானே செய்யும். இதில் வந்து காசிப்புலாம் கிடையாது, கண்மணி தெரியுது. நீங்கள் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தை கூட்டு வர வேண்டாம், அவங்களுடைய செப்பரேட் அவங்களுடைய பிரைவேசி போருங்கெல்லாம் சொல்லலாம். உங்களுடைய பிறந்தநாள் உங்களுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியிலேயே அவங்கள இல்லை அப்படிங்கிற போது அது ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கல அப்படின்னா பையன் இன்னைக்கு டைரக்டரா இருக்காரு, அவரும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாரு, அப்பாவுக்கு ஒரு விஷ் பண்ணலையே, அது ஒரு ட்வீட் போட்டுக்கலாமே ஹேப்பி பர்த்டே அப்பான்னு, ஒண்ணுமே இல்லையே. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஒரு ஒரு விரிசல் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரிஷா கூட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, கிருத்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு, இதெல்லாம் பார்க்குறப்ப இது ஒரு அது தனிப்பட்ட 2 பேர்கள் மட்டும் போறீங்க அப்படின்னா எத்தனையோ நடிகைகளோட நடிச்சிருக்கீங்க, ஹீரோயினா கன்சிகா மொத்தமாடியும் நடிச்சிருக்கீங்க, நிறைய நடிகைகளோட நடிச்சிருக்கீங்க. ஆனால் திரிஷா கூட மட்டும் நெருக்கமாக இருக்கிறதுங்கிறப்போ ஒரு சந்தேகம், அடிப்படையில் ஒரு சந்தேகம் வர்றதுல ஒரு இது தப்பு கிடையாது. நட்பு ரீதியா கூட இருக்கலாம்ல சார், நீண்ட கால நண்பர்கள், முதல் படம் கை கொடுத்ததுல ஹிட் ஆனதுல இருந்து அவங்க பயணிச்சிருக்கலாம். இல்ல சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரிஷா பேசிய ஒரு பேட்டி, அரசியலுக்கு நான் வருவேன் அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. தொடர்ந்து திரிஷாவோட அவர் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு படத்துல முக்கிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. நண்பர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கிறதுல தவறு கிடையாது. அந்த நண்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ட். எல்லாருமே அவர் கூட நடிச்சு எல்லாருமே நண்பர்களாக தான் இருப்பாங்க, இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருல, அதுதான் கேள்வியா வருது. கல்யாணத்துக்கு அதாவது மனைவியை கூட்டிட்டு போகாம நண்பனை கூட்டிட்டு ஆமா, இப்ப அதே கேள்வியை தான் நாங்க இவங்ககிட்ட வச்சாங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துலயும் அதான் நடந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரே கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க, கணவன் மனைவியாக போக வேண்டிய ஒரு இடத்தில் வேறு ஒரு பெண்ணோட அவர் அதே ட்ரெஸ்ல போறாருங்கும் போது தான் இவ்வளவு விமர்சனம் வந்துச்சு. அதே மேட்டர் தான் விஜய்க்கும். விஜயை ஃபாலோ பண்ணி தான் ரவிமோகன் அவங்க விஜயை ஃபாலோ பண்ண, விஜய் வந்து ஒரே காஸ்டியூம் போடல இல்ல, அதனால இவங்க வந்து ஒரே காஸ்டியூம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் காசிப் அப்படிங்கிறது சினிமாவில் இருக்கிற விஷயம் தான் காசிப்பா வரும், இல்லாத விஷயங்கள வராது. கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து உண்மையாக வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது இந்த பிறந்த நாளுங்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர், அரசியல் கட்சி தலைவர்களுடைய அவங்க தான் தொண்டர்களுக்கு ரோல் மாடல். அப்போ அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு போய் இப்போ பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் அதை கூட வந்துச்சு, குழந்தைங்களோட கேக் வெட்டினோம், ஃபேமிலியோட இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டில்ஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சஞ்சீவியினுடைய வீட்டில் கேக் வெட்டியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு திரிஷா ஒரு வாழ்த்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இத்தனை நடிகைகள் அவரோட நடித்தவங்க யாரும் விஷ் பண்ணல, திரிஷா மட்டும் விஷ் பண்ணிருக்காங்க
அதுவும் ஒரு கியூட்டான ஒரு என்ன பெஸ்டஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது என்னங்கிறது தான் இப்போ சமீப காலமா இந்த பெஸ்டி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு பல கர்மம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு இது பெஸ்டஸ்ட்ங்கிறதுக்கு என்ன மீனிங் தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் இப்போ குழம்பு போய் கிடக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு சந்தேகம் வரத்தனை செய்யும். நாய்க்குட்டியோட விஜய போட்டிருக்காங்க. ஒரு கட்சிக்கு வந்து தலைவரா இருக்காரு, அவங்களுக்குள்ள இருக்க நெருக்கமான புகைப்படங்கள் ஷேர் பண்றதுக்கான ரீசனை என்ன சார் பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருப்பாரு. சோ தொண்டர்கள் அதை பார்க்கும்போது எப்படி எடுத்துப்பாங்க? இல்ல, அந்த நாய்க்குட்டி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதனால நாய்க்குட்டியோட படம் போட்டிருக்கிறாங்க. நீங்க சொன்னது கரெக்டான கேள்வி. அதாவது ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, உங்களை இனி ஃபாலோ பண்ண போறாங்க. இப்போ ரசிகர்களாக ஃபாலோ பண்ணவங்க நீ உங்களை தொண்டர்களாக ஃபாலோ பண்ண போறாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும். எம்ஜிஆருடைய லைஃப்ல பர்சனல் 1000 விஷயங்கள் இருந்தா கூட அவர் ஒரு படத்துல கூட தண்ணி அடிக்கிறது மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரியோ, அந்த மாதிரி காதல் பாடல்கள் காதல் ரசங்கள்லாம் இருக்கும். ஆனா அது வல்கரா இருக்காது. அதை எம்ஜிஆர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த உடம்பு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஃபாலோவர்ஸுக்கு நம்மளால ஒரு மெசேஜ் சொல்லணும். உடம்பை வந்து நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, பெண்களை மதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், உங்களுடைய வேலையை பார்க்கணும், ஒரு மெசேஜ் சொல்லிட்டே இருப்பார். படங்கள் மூலியமா சொல்லிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த அன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பாடி பில்டரா இருப்பாங்க. வந்து ஒரு அந்த அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருப்பாரு. எல்லா ஜிம்லையும் எம்ஜிஆர் போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அப்போ பின்னாடி வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொன்னால் போய் சேரும். அதை ஏன் விஜய் இது வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவரான பிறகு உங்களை ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. நாளைக்கு விஜய் இப்போ பார்க்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடியவருங்க, அவன் நாளைக்கு எப்படி அப்பா அம்மா மதிப்பான்? அவன் பிறந்த நாளைக்கு அப்பா அம்மா கல்யாணம் ஆனவனா ஒய்ஃப் எப்படி மதிப்பான்? அப்போ கல்யாணம் ஆகாதவனா அப்பா அம்மா எப்படி மதிப்பான்? அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் தான் ரோல் மாடலாக இருந்து அவர்களுக்கு ஃபாலோ பண்ணும். இது வரைக்கும் நீங்கள் என்ன சினிமா நடிகராக இருக்கிறப்ப என்ன எந்த நடிகராக இருந்தாலும் சரி, என்ன கூத்து அடித்தாலும் சரி, அது வந்து நமக்கு தெரியாது. ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, அரசியல் கட்சி தலைவரானப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயமும் விமர்சனமாகும். அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். கட்சி மீட்டிங் எல்லாத்துக்குமே அவங்க அம்மா அப்பாவை எல்லாத்தையுமே அழைச்சி பார்க்குறமான வீடியோக்கள்லாம் பார்த்தோம். பிறந்த நாளுக்கு ஏன் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான வீடியோக்கள் ஏதோ பார்த்துட்டாங்கன்னு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியான ஃபோட்டோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அது பெருசாக அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இவர் தனியாக இருக்கார், அவர் தனியாக இருக்கார், ஒய்ஃப் தனியாக இருக்கிறாங்க, பையன் தனியாக எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பா அம்மா பையனுக்குள்ளே ஒரு இருக்குது. அதனால அவர் போகாமல் இருந்திருக்கலாம். திரிஷா மற்றும் விஜய் அவர்களுக்கிடையான நட்பு தான் அவங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது டீட்டெயில் நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் எஸ்எஸ்சி. அது விஜய்க்கு பிடிக்கல. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து பதிவு செய்யலாம் போனார். அப்புறம் விஜய் அறிக்கை கொடுத்தார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அது மாதிரியான ஒரு எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட ஆதரவாளர், அந்த மாதிரியான தாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னு விஜயை வச்சு நினைச்சார். ஆனால் பட் விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்க கட்சி திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் வேற ட்ராக்ல போறாரு. அதை 2 இயர்லியராகவே அவர் பண்ணார். அந்த அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் அவர்களுக்குள்ள ஒரு மோதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அதுக்கு பிறகுதான் பெருசாக விரிச்சலாச்சு. அவர் கட்சியை பதிவு பண்ணலாம் போனார். போய் அதுக்கு விஜய் அறிக்கையாக கொடுத்து எனக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னா அறிக்கை கொடுத்தாரு. இப்போ அதனால அந்த இதுல இருந்தால் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்.